வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார் மற்றும் பலர், முக்கிய குறிப்பு பரிதாபங்கள் டிராவிட் மற்றும் பலர் நடித்து இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன டியூட் அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இயக்குனராக இருந்து ஹீரோவாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா வலம் வந்துக்கிட்டு இருக்கா. அப்படி வருங்கால ஸ்டைலிஷ் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்கிறதுக்கு அது பொருத்துமா அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அவரே விரும்ப மாட்டார். அதை தவிர்த்துட்டு பிகே அல்லது பிஆர் அந்த மாதிரி சொல்லிக்கிங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே சூப்பர் ஸ்டார் தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அதை தவிர்த்துக்க நல்லது. படத்தோட கதை வந்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கே தெரியும். இன்றைய காலகட்டத்துக்கு ஒப்பான கதை, ஆனால் பல பேர்த்துக்கு இது மனசில் ஏற்றுக்கவாத கதை. ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாப்படி, அந்த பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டனா நாளையில் பார்த்துக்கிட்டனா லவ் பண்ண மாட்டேன் அப்படிங்குது. அப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. பட் அந்த பொண்ணுக்கு நாளையில் இன்னொருத்தவங்க மேலே காதல் வருது. அந்த காதல் வந்ததுக்கப்புறம் அந்த காதல் பண்ண நபரை கூட என்ன நடந்தாங்க, பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு வாழ்க்கை என்னாச்சு அப்படின்ட்டு கதை வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இப்படி கதை போனாலும் இன்றைய காலகட்டத்துக்கு இது ஏற்றுக்குமா, இன்றைய காலகட்டம் அப்படி இருக்காங்க. அப்படி இருந்தாலும் இதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா கதை சொல்லியில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஃபாஸ்ட்டாக கொண்டு போனது படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். படத்தோட நேரம் வந்து பார்த்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, 2 மணி நேரம் 20 நிமிஷங்கனால படம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. பிரதீப் ரங்கநாதன் உங்களுக்கே தெரியும், கோமாளி வந்து பார்த்தா படம் எடுத்தா. அப்படி அடுத்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு முதல் படமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. 2வது படம் டிராகன், அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஹிட்டு. இப்போ 3வது படமும் வந்து பார்த்தா 100 கோடி கிளப்பில் சேர்ந்துருக்குது. ஹீரோ நடித்த 3 படமும் வந்து பார்த்தா 100 கோடி கிளப்பில் சேர்ந்துருக்கிறதுலாம் வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதில் விதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாருன்னு சொல்ல முடியும். இன்றைக்கி இருந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணக்கூடிய ஸ்டைல் ஆகட்டும், அவர் நடிக்கக்கூடிய அந்த அவர் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலை கொடுக்கறனால அவரோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்காலும் ஏற்றுக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி லைட்டாக தெரியுது. அதை அவர் அடுத்த படத்தில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டார் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட கருத்து. அடுத்து உங்களுக்கு தெரியும் மமிதா பைஜு, அவங்க நேரடியாக தமிழில் வந்து பார்த்தா அறிமுகமாக முதல் படம் தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவங்க நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறைய சொல்லலை. அவங்க நடிப்பு வந்து பார்த்தா அற்புதமாக இருக்குது. அவங்க எதை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இல்லாமல் இந்த படத்தை வந்து கொண்டு போனாலும் அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துருந்தா அவங்க நடிப்பு திறமை இன்னமும் வெளிப்படுத்திருக்கும். அந்த நடிப்பு திறமை வந்து பார்த்தா இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக தெரியுதோ, அதை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி நம்ம டிராவிட், அவர் பரிதாபங்கள் சேனலையே எந்த அளவுக்கு ஓட்டுவோம் நமக்கு தெரியும். இந்த படத்தில் முழுக்க காமெடிக்குன்னே வச்சுட்டாங்க. அவரோட காமெடி நம்ம சொல்லவா வேணும், வேறு லெவல் காமெடி. படம் முழுக்க நமக்கு வந்து ஒரு காமெடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்டாக தெரியுது. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தொய்வு இல்லாமல் தூங்க விடாமல் கொண்டு போகிறோம். அவரோட காமெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதமாக தெரிஞ்சு. அடுத்து சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், அவரோட கேரக்டர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணிக்கவே முடியல. அவர் நல்ல வரா கெட்டவரா, அரசியல்வாதியாக வரா அப்படி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மமிதா பைஜுக்கு அப்பாவும் வரா அப்படி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கேரக்டரே நமக்கு கணிக்க முடியல. ஒரு அரசியல்வாதி இப்போல்லாம் இருப்பானா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. அதே மாதிரி அவர் டக்குன்னு மாறாது. ஒரு ஆணவ படுகொலை வந்து பார்த்துக்கிட்டா எதிர்த்து ஒருத்தனை கொலை பண்ணுறவர் திடீர்னு மாறுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியல. ஒரு டைலாக்கே வரும், ஏன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டனா ஆனால் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணனோடனே பொண்ணை வெட்ட நீங்கள் நல்லவன், நான் பண்ண கெட்டவனா அப்படின்னு பார்த்து டைலாக் வரும். அந்த டைலாக் நெத்தடியாகவே கேலியாகவே இருந்தாலும், ஆணவ படுகொலை பற்றி கேட்கக்கூடிய கேள்வியாகவே இருந்தாலும், இன்றைய காலகட்டத்தில் இந்த படத்தில் காட்டின மாதிரி சீன்கள் நடக்குமா, இன்றைய சமுதாயம் அதை ஏற்றுக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இந்த படம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து வந்திருந்தால் மேபி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வாய்ப்பு உண்டு. அந்த கதை சொல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா கதை தேர்ந்தெடுக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கதையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைனஸாக இருக்கிறனால படம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு இப்போ ஜாயின் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி இருக்க ஒரு மிடில் ஏஜ் மேன்ஸில் பார்த்தா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கவரில். அதான் வந்து பார்த்துக்கிட்டா இந்த படத்தில் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட். வயசுன்னு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கவர்றாங்க கொண்டாடுறாங்கன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கவர்ந்துருக்குது. ஆனால் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை தவிர 25க்கு மேலே வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கவரில். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல. அதனால பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்த்துக்கிட்டா பைசனுக்கு வந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு வராத காரணம் அது ஒன்று தான். அதே மாதிரி பாடல்
பாடல் வந்தமாரி நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த என் மூச்சவ பேச்சவ சாங்கை தவிர மற்றபடி எந்த பாட்டுமே நமக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒட்டலை, மனசில் நிற்கல. ஆனால் இந்த ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆனதுனால பெருசாக வேறுமே தெரியல நமக்கு. பின்னணி சேர்ந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க படத்துக்கு. பிரதீப் ரங்கநாதன் கொஞ்சம் அந்த ஓவர் அடிக்கலை குறைச்சிட்டு அடுத்தடுத்த படத்துக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா நடித்தார்னா அவர் அடுத்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹீரோவாக மாறிட்டா அப்படி இப்போ இருக்க இளமை ஹீரோக்குள்ள போட்டி போகிற அளவுக்கு வந்து பார்த்தா நடிச்சிருக்கா அப்படி. அதனால் அவருக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய பாராட்டுகள். மமிதா பைஜுவோட நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டு நம்ம எதிர்பார்த்தோம், அது கொஞ்சம் கம்மியாக இருக்குதோ அப்படிங்கிறனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா 100க்கு 50 மார்க்காக தருவேன் நான். ஏன்னா எனக்கு படம் வந்து பார்த்தா நிறைய பிடிக்காதனால இந்த மார்க்காக தருவேன் நான். உங்களுக்கு இந்த படத்துக்கு என்ன மார்க் தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் சேனலோட வீடியோ முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தாது 4 பேருக்கு நீங்கள் சேனல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கையோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.